ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது, உங்களுடைய குடும்பம், வேலை, காதல், உங்களுடைய உடல்நலம், இது எல்லா பத்தியுமே நம்ம முழுமையா இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா மாதம் மாதம் நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலுமே ஒரு சில மாற்றங்கள் வரும். அது நல்லதா இருந்தா நமக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். அதுவே பாதகமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதன் மூலம் அந்த பாதகமான விஷயத்தை தவிர்க்க முடியும். அந்த வகையில இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி இப்படி சொன்னாவே இந்த ராசி அதிபதி வந்துட்டு செவ்வாய் பகவான். செவ்வாய அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த ரப்பர் மரங்களுக்கெல்லாம் ரணம் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் உங்களோட வாழ்க்கையும் இருக்கும். அது எப்படின்னா, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உங்களை நீங்களா தேத்திப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்படியா பிடிச்சுக்கிட்டு அதுல வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையா உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. பதுங்கிய பின் பாயும் புலிகை போன்ற நபர்கள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு பூமிக்காரனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதிபதியா வராரு. இதனால சின்ன அளவிலான ஒரு சொத்தாச்சும் உங்க பேர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்த முயற்சியில வாங்குவீங்க, வாங்கி உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய யோகம் அமையும். உங்களோட வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியா குரு பகவான் இருக்காரு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. அதே போல உங்களுக்கு நிறைய பாருங்க ஞானியர்கள், மகான்கள் தரிசனம் எல்லாம் ரொம்பவுமே சிறப்பான பயன் தரும் வகையில் இருக்கும். செவ்வாய்க்கு எதிர் குணத்தை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியா சனியும், கேட்டைக்கு அதிபதியான புதனும் வரதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்க நன்றா சுக போகத்தோடு வாழும் போது உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைமையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற கவனத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு காடுகளும் மலைப்பகுதிகளையும் சுற்றி திரிகிற சித்தர்கள் அப்படின்னா ரொம்பவுமே பிடிப்பாங்க. ரொம்பவுமே பழமையான கோவிலோ அங்க இருக்கக்கூடிய சித்தர் ஜீவ சமாதிகளையும் நீங்க தரிசனம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். விருச்சிகம் சொன்னாலே இந்த தேல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களோட ராசியா இருக்கு. அது போலதான் எல்லா விஷயத்திலுமே நல்ல சிறப்பான குணம் இருக்கும். ஆனாலும் இந்த தேல் போல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கெட்டியா பிடிச்சுக்குவீங்க. பிடிக்கலன்னா தேல் கொட்டது இல்லையா, அந்த போல கொத்தி காமிச்சிருவீங்க. இந்த ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் நீங்க செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும். காரியத்தடை, கஷ்டம் இதெல்லாமே விளக்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகள் உங்களை வந்தடையும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலோ ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் எல்லாவித நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுடைய வேலைக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு. ஆனா உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால உடல் நலம் மற்றும் குடும்ப உறவுகள் மத்தியில நீங்க கவனமா இருக்கணும். இந்த மாதத்தோட ஆரம்பம் வந்துட்டு வேலை மற்றும் வியாபாரத்திற்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே முன்னேறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஆனா உங்களோட உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களோட துணை உங்களை ஏதாவது உடல் நல பாதிப்பை கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட கனவுகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி வெற்றி பெறக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்பொழுது அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தையுமே நீங்க கொண்டு வர முடியும்.
மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க பெருசா எடுத்துக்காம உங்களோட இலக்குல கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லதா இருக்கும். வியாபாரத்திலையுமே நல்ல ஒரு லாபத்தை இதன் மூலம் நீங்க எடுக்க முடியும். ஆனா மாதத்தின் நடுப்பகுதி அப்படிங்கிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல கொஞ்சம் கவனமா எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்திருக்கு. ஏன்னா மாதத்தின் ஆரம்பம் நல்லா இருக்கு அப்படின்னு அதே ஒரு கண்ணோட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். பண பரிவர்த்தனையில மட்டும் நீங்க கவனமா தான் செயல்படணும். வியாபாரம் சிறப்பா இருக்கோ இல்லையோ, அதிக வருமானம் வருதோ இல்லையோ, பண பரிவர்த்தனையில மட்டும் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கவனமா செயல்படணும். அதே போல வண்டி வாகனம் ஓட்டிட்டு போறதா இருந்தாலுமே கொஞ்சம் மெதுவா ஓட்டிட்டு போங்க. ஏன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன அடிப்படை வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலையை சரியான நேரத்துல நீங்க முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதோட இறுதியில உங்களுக்கான பலன் இருக்கு இல்லையா, அதை மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலை கடுமையா இருந்தாலுமே கொஞ்சம் முயற்சிகளை அதிகமா போட்டு கடின உழைப்பை போட்டு நீங்க அதற்கான முயற்சியை செய்யுங்க, நல்லது நடக்கும். மாத இறுதியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. அதே போல தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த சமயத்துல வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். நடுப்பகுதியில வரக்கூடிய பிரச்சனைகளுமே முடிவிற்கு வரும். அதுவும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தின் இறுதியில சிறப்பான தீர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு உள்ளது. காதல் உறவுகளுமே வலுவடையும். திருமண வாழ்க்கை சந்தோஷமானது அமைய போகுது. ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிகமா செலவு செய்வதை மட்டும் நீங்க தவிர்த்தீங்கன்னா பெரும்பாலும் நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சுகஸ்தானத்துல சனியும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலஸ்டஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா மாதத்தின் முதல்லையே புதன் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், அன்னைக்கே செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க. புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும், சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார். இந்த மாற்றங்கள் மூலம்தான் எப்பவுமே உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை யூகிக்க முடியும். அந்த வகையில இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே சாதகமான வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கடுமையா உழைச்சா நன்மையை நீங்க அடைய முடியும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமா முடியும். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மரியாதையும் கௌரவம் உண்டாகும். எல்லா தரப்பினர்கிட்ட இருந்து ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா அமையும். நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. எப்பொழுதுமே நீங்க கொஞ்சம் பரபரப்பா காணப்படுவீங்க. மேலும் போட்டி பொறாமைகள் வியாபாரம் தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் இந்த மாதம் உங்களை விட்டு விலகும். கொஞ்சம் சிறப்பா வியாபாரத்துல கண்ணும் கருத்துமா செயல்பட்டா பண வரத்து அதிகரிக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்துல உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். காரிய தடை வீண் அலைச்சல் ஏற்படலாம். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல அவ்வப்போது உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட கெட்ட கனவுகள் வரும். திடீர் கோபங்கள் வரலாம். எதிர் பாலினத்திட்டு பழகும் பொழுது கவனமாக பழகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகள் குறைந்து காணப்படும். தொழில் தொடர்பான தகராறுகள் உங்களை விட்டு நீங்கும். எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்பட்டு காணப்படும். மேல் அதிகாரிகள் ஆதரவு பக்கபலமா இருக்கும். எழுத்து தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இருந்தாலும் வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். கூடுதல் பணி சுமையால் டென்ஷன் அடைவீங்க. நிலுவையில் உள்ள தொகை கூடிய விரைவில் வந்து சேரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உருவாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் மாதம் சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி அடையும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்த தகராறுகள் நீங்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியடைய போறீங்க. பெண்கள் நீங்க செய்யும் காரியத்துல எல்லா தரப்பினர்கிட்ட இருந்துமே ஆதரவு உண்டாகும். நன்மை தீமை பத்தி கவலைப்படாம செயல்படுங்க. அடுத்தவங்களோட செயல்கள் கொஞ்சம் கோபத்தை கொடுக்கலாம். கோபத்தை தவிர்த்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான செயலை மட்டும் நீங்க செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்திலையும் அடைய முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள் சிவபெருமானின் அருளால் எல்லாவித நன்மைகளும் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க.
நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.